கருணாநிதியாலும் ஜெயலலிதாவாலும் எடப்பாடியாலும் ஸ்டாலினாலும் செய்ய முடியாததை, அண்ணாவாலும் எம்ஜிஆராலும் சாத்தியப்படுத்த முடியாததை எப்படி சீமான் செய்வார்? அவருக்கென்று என்ன அப்படி தனித்திறமை இருக்கிறது? அவரால் மட்டும் எப்படி இந்த நாட்டை தலைகீழாக புரட்டி போட முடியும் என்று பல விமர்சனங்கள். ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக மாற்றுவேன் என்று சொல்கிற பொழுது, விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றுவேன் என்று சொல்கிற பொழுது, இந்த நாட்டை நான் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் குறைந்தபட்ச சம்பளமாக 25,000 கொடுத்துருவேன் என்று சொல்கிற பொழுது அவர் மீது ஏராளமான விமர்சனங்கள். எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பாரு, ஆனா ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலின் ரன் பண்ண மாட்டாரு. பல ரவுடிகள் இங்க ரன் பண்ணுவான், பொறுக்கிகள் ரன் பண்ணுவான், ஆத்துமல்ல கொள்ளையடிப்பான், கனிம வளத்தை கொள்ளையடிப்பான். அவனுக்கு கருப்பையான பேர் இருக்கும், ராமச்சந்திரன் பேர் இருக்கும், கரிகாலன் பேர் இருக்கும். அப்படி அந்த நாட்டையும் பல பொறுக்கிகள் ரன் பண்ணாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இறுதிக்கட்ட பரப்புரையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி, தலைகீழ் மாற்றம் என்று அண்ணன் சீமானவர்கள் சொல்கிற பொழுது, நாளைக்கே அண்ணன் சீமானவரிடத்தில் ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் புறையோடி இருக்கிற இந்த ஊழலை, இந்த லஞ்சத்தை, ஆற்றுமணல் கொள்ளையை, கனிமவள கொள்ளையை அவரால் மாற்ற முடியுமா? அவர் என்ன ஒரு இயக்குனர் என்பதனாலே கற்பனையில் மிதக்கிறாரா என்று பல விமர்சனங்கள் அவர் மீது வரக்கூடும். ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக மாற்றுவேன் என்று சொல்கிற பொழுது, விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றுவேன் என்று சொல்கிற பொழுது, இந்த நாட்டை நான் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் குறைந்தபட்ச சம்பளமாக 25,000 கொடுத்துருவேன் என்று சொல்கிற பொழுது அவர் மீது ஏராளமான விமர்சனங்கள். எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? கருணாநிதியாலும் ஜெயலலிதாவாலும் எடப்பாடியாலும் ஸ்டாலினாலும் செய்ய முடியாததை, அண்ணாவாலும் எம்ஜிஆராலும் சாத்தியப்படுத்த முடியாததை எப்படி சீமான் செய்வார்? அவருக்கென்று என்ன அப்படி தனித்திறமை இருக்கிறது? அவரால் மட்டும் எப்படி இந்த நாட்டை தலைகீழாக புரட்டி போட முடியும் என்று பல விமர்சனங்கள். அண்ணன் சீமான் இந்த நிலத்தில் இந்த கருத்தை பேசிக் கொண்டிருக்கிற இதே சூழ்நிலையில மத்திய அமெரிக்கால எல் சால்வடார் அப்படின்னு ஒரு நாடு, உலகத்திலேயே அதிக கொலைகள் நடக்கக்கூடிய நாடு. இதே போல கனிம வள கொள்ளை, இதே போல ஆற்று மணல் கொள்ளை, இதே போல இயற்கை வள கொள்ளை, ஒரு நாளைக்கு 330 கொலைகள், ஒரு ஆண்டுக்கு 1,00,000 கொலைகள். நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதிக கொலைகள் நடக்கக்கூடிய நாடு மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல் சால்வடார். அந்த நாட்டில் 2 கட்சிகள் தான். ஆனா அந்த அரசாங்கத்தை ரன் பண்றது அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் கிடையாது. யாரு அந்த அரசாங்கத்தை நடத்துறாங்கன்னா கேங்ஸ்டர்ஸ். இங்க எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பாரு, ஆனா ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலின் ரன் பண்ண மாட்டாரு. பல ரவுடிகள் இங்க ரன் பண்ணுவான், பொறுக்கிகள் ரன் பண்ணுவான், ஆத்துமல்ல கொள்ளையடிப்பான், கனிம வளத்தை கொள்ளையடிப்பான். அவனுக்கு கருப்பையான பேர் இருக்கும், ராமச்சந்திரன் பேர் இருக்கும், கரிகாலன் பேர் இருக்கும். அப்படி அந்த நாட்டையும் பல பொறுக்கிகள் ரன் பண்ண கேங்ஸ்டர்ஸ். ஒரு கேங்ஸ்டருடைய அதிகபட்ச வேலை என்ன தெரியுமில்ல? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 போலீஸ் தலையை வெட்டணும். யாரு போலீஸ்காரங்க தலையை வெட்டி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் நல்ல பேரு. அங்க மக்கள் துடிப்பா இருப்பான், ஆனா போலீஸ் பயப்படுவாங்க. ஒரு டிஎஸ்பி தலைய, ஒரு இன்ஸ்பெக்டர் தலைய, ஒரு எஸ்ஐ தலைய வெட்டி கொண்டு வந்தா அங்க அந்த கேங்ஸ்டர் தான் அன்னைக்கு பெரிய ஆளு. திடீர்னு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல புகுந்து உள்ள போயிருவானுங்க. உள்ள போய் அங்க இருக்கிற பொருட்கள் அள்ளிட்டு கல்லாப்ப எடுக்கிற காசையும் எடுத்துட்டு போயிருவானுங்க. திடீர்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவானுங்க. போய் அங்க இருக்கிற எல்லா கெஸ்டையும் வெளியே அனுப்பிச்சிட்டு 20 நாள் ஸ்டே பண்ணுவானுங்க. எப்படி இங்க பியூட்டி பார்லர் புகுந்து பாக்ஸிங் போடுறானோ, எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில புகுந்து பிள்ளைய கையை பிடிச்சிருக்கிறானோ, எப்படி இங்க ஒரு போலீஸ் பூத்துக்களை வச்சு 13 வயசு சிறுமிய பாலியல் வன்முறை செய்யறானோ, எப்படி இவன் புரோட்டா கடைகளை புகுந்து அடிக்கிறானோ, அதே போல அங்கேயும் அதே போல கொடுமை. அந்த காலகட்டத்தில் 2014 ஒரு விளம்பரப்பட இயக்குனர், நாட் த பாயிண்ட் மை லார்ட், ஒரு விளம்பரப்பட இயக்குனர் அவன் என்ன பண்றான்? அந்த தேசிய முன்னணின்னு ஒரு கட்சியில போயிட்டு சொல்றான், நீங்க ஏன் இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கைது பண்ண கூடாதுன்னு கேக்குறான். ஏய், நாட்டை நடத்துறது அவங்க தான்டா, அவங்கள கைது பண்ணா நான் எப்படி ஜெயில போட்டா அவன் ஜெயிலே அவன் தான் ரன் பண்றான், அவனை கைது பண்ண சொல்ற, இந்த கருத்தை வெளியே போய் பேசிராத அப்படின்னு அவனை மிரட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்? 2016 அந்த ஊர்ல இருந்த ஒரு இடைத்தேர்தல்ல நகர்மன்றத்துக்கு போட்டி போடுறான். போட்டி போடும்போது நகர்மன்றத்துக்கு போட்டி போடும்போது சொல்றான், நான் இந்த தொகுதியில இந்த நகர்மன்றத்தில் வெற்றி பெற்றா என் பகுதிக்குள்ள ஒரு ரவுடியை கூட விட மாட்டேன்றான். மக்கள் நம்பி ஓட்டு போடுறான், சேர்மன் ஆயிடுறான்.
சேர்மனான பிறகுதான் அவன் கட்சி ஆரம்பிக்கிறான். அவன் கட்சியின் பெயரு புதிய யோசனைகள், நியூ தாட்ஸ். 2019 தேர்தலில் போட்டி போடுறான். புதிய யோசனைகள் கட்சி ஒரு பக்கம், அது இடதுசாரி கட்சி. வலதுசாரி கட்சியாக தேசிய முன்னணி ஒரு பக்கம், இன்னொரு கட்சி நிக்குது முன்னாடி ஆட்சி கண்டு கட்சி போட்டி போடுது. 3 கட்சி போட்டியில ஜஸ்ட் பாஸ். அவன் கொள்கை முழக்க வைக்கிறான். நான் இந்த நாட்டுக்கு அதிபராக வந்தால், ஆட்சி அமைத்தால், ஒரு ரவுடி கூட இருக்க மாட்டான், ஒரு கேங்ஸ்டர் கூட இருக்க மாட்டான். இந்த நாட்டை தற்சார்பு பொருளாதார கொள்கையிலே நான் முன்னேற்றுவேன் என்று சொல்றான். 2019 53 விழுக்காடு வாக்களை பெற்று அதிபராக வர்றான். வந்த உடனே என்ன பண்றான்? போலீஸுக்கு அத்தனை போலீஸையும் தூக்கிட்டு ஒரு பேர் அறிவிப்பு செய்யறான். நாட்டின் மீது துடிப்பு கொண்ட 18 வயது இளைஞர்கள் 1 லட்சம் பேர் எனக்கு தேவைப்படுறாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என் படையில் வந்து சேரலாம் அறிவிப்பு வர்றான். இளைஞர்கள் புதுசா வர்றான். இளைஞர்ல படிச்ச இளைஞர்களா போடுறான். எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அங்க வேற கிரேடு போடுறான். போட்டு ஊர்ல இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு சாலையே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள, ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள 1 லட்சம் பேர் இருக்கக்கூடிய உலகத்திலேயே பெரிய சிறைச்சாலையை கட்டான். சிறைச்சாலையை கட்டி அங்க எந்த விதமான வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொலைதொடர்பு கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. சாலையை குண்டும் குடியுமா இருக்கும். வந்த உடனே ஒரே நாள்ல 86,700 ரவுடிகளை, கேங்ஸ்டரை கைது பண்ணி சிறைப்படுத்துறான். ஒரே மாசத்துல 16,000 பேருக்கு தண்டனை வழங்குறார். அன்பிற்குரிய மக்களே, 2019 ஆட்சிக்கு வந்தா 2022 அந்த நாட்டினுடைய கொலை விகிதம் 1 லட்சத்திலிருந்து 250 குறைகிறது. அவன் வேறு யாரும் கிடையாது, அந்த எல் சால்வடாருடைய சீமான் நயிப் புக்காலே. நீ கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. நாம் சொல்வதை அங்க களத்துல ஒருத்த சாத்தியப்படுத்துகிறான். அந்த மக்கள் அவனை நம்பி ஓட்டு போட்டான். நயிப் புக்காலை வந்த பிறகு மீண்டும் 2024 தேர்தலில் பெரும்பான்மை பெற்று 75 விழுக்காடு வாக்களை பெற்று வெற்றி பெற்று மீண்டும் அவன் அதிபராக மாறி இருக்கிறான். நயிப் புக்காலே 75 லட்சம் மக்களை வைத்துக் கொண்டு மத்திய அமெரிக்காவின் எல் சால்வடார் என்ன செய்தாரோ அதை எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமான் இங்கே செல்வார், சத்தியமா செய்வார். அங்க 86,500 பேர் கைது, இங்க கொஞ்சம் கூடுதல் கைது இருக்கும். ஏன்னா அங்க பொறுக்கி ஒரு கட்சியில் இருந்தான், கேங்ஸ்டர் ஒரு கட்சியில் இருந்தா, இங்க மொத்த கட்சியுமே பொறுக்கிகளா இருக்கான். உங்களுக்கு புரியும். எவனவன் ஆத்துமணல் கொள்ளையடிக்கிறானோ, எவனவன் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறானோ, எவன் இந்த மண்ணினுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறானோ பாரபட்சமே இல்லாமல் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். ரொம்பலாம் இல்ல, 26 மாற்றத்துக்கு இந்த மண் தயாராகுது. நாங்கள் சொல்வது பொய் கிடையாது, வரலாறு. அவர்கள் பொய்யை சொல்றான், அதை எங்களை நம்ப வைக்கிறான். நம்ப வச்ச வரலாறை உடைக்கிற பொழுது சீமான் RSS கைகூலி, சீமான் இந்துத்துவ பின்னணி கொண்டவர், சீமான் குருமூர்த்தியை 400 முறை சந்திச்சார். ஆமா சந்திச்சாரு. குருமூர்த்திக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் பிடிக்கும். தினமே எங்க அண்ணன் வீட்டுல தான் சாப்பிட்டு போவாரு. நாங்க பீஃப் உருண்டையை உருட்டி விடுவோம், அவர்களுக்கு கோழிக்கால் சுக்கா கொடுப்பாரு. டேய், 2016 குருமூர்த்தியை பார்த்து இந்துத்துவா கூட நான் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கேன், நான் கொஞ்சம் RSS மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் லாபி பண்ணி கொடுங்கன்னு கேட்டது தமிழ்நாடு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். ஆனா எங்களை பிஜேபி இயக்குவதாக சொல்றான். ஏன் சொல்றான்? நாங்கள் உண்மையை பேசுகிறோம், உறக்க பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம், சத்தமாக பேசுகிறோம், வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம். உண்மையிலே நான் வெளிப்படையா இந்த கூட்டத்தில் செல்ல விரும்புவது, யார் தமிழ்நாட்டுடைய தந்தையா இருந்திருக்கணும்? நம்ம அப்பா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணமும் முடிச்சு கொடுத்து சீர்வரிசையும் செஞ்சு கொடுத்து நமக்கு வீடும் கட்டி கொடுத்தா தந்தை. குடிச்சுட்டு கூத்தடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நாமளே உழைச்சி நாமளே சாப்பிட்டு நம்மளே எல்லாம் பண்ணா நம்ம அப்பட தந்தைன்னு சொல்லி என்ன ஆக போகுது? தந்தையா இருக்கலாம், ஆனா நமக்கு எல்லாம் செய்யறவன் தான் தந்தையா இருக்கணும். இந்த நிலத்துல 1954 ஒருத்தர் முதலமைச்சர் வராரு. அன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு 7 வருஷம். வறுமை, பசி, பட்டினி, மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்ல. வந்தா குலக்கல்வி திட்டத்தில் மூடப்பட்ட 6,000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து, அதற்கு பிறகு 12,000 பள்ளிக்கூடங்களும் சேர்த்து திறந்து 16,000 பள்ளிக்கூடங்களை திறந்து, அன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதனாலே ஒரு மதிய உணவு போட்டா தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு வருவான்னு மதிய உணவு திட்டத்தை திறந்து, சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது மதிய பள்ளிகளுக்கு சீருடையை கொண்டு வந்து
3 கிலோமீட்டருக்கு மேல என் சின்ன பிள்ளை என் பிள்ளை நடக்க முடியாது என்பதனால 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளியை தொடங்கி அதுக்கப்புறம் படிச்ச பிள்ளைக்கு வேலை வேறுக்காக திருச்சியில PHL தொழிற்சாலை, கிண்டி ரயில்வே இணைப்பு தொழிற்சாலை, நீலகிரி புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை என்று தொழிற்சாலை நிறுவி எங்களுக்கு சென்னை IIT துறந்து பல்கலைக்கழகத்தை துறந்து எங்களை படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் தான் தமிழ்நாட்டுடைய தந்தை.